நேர்களே மற்றும் ஒரு விசேட காணொளியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்திலே நாங்கள் சந்தித்திருக்கின்ற அதிதி குறிப்பாக கல்முனை மாநகர் பிரதேசத்திலே கடந்த இந்த வருடத்திலே ஆரம்பத்திலிருந்து பல நிகழ்வுகளை சந்தித்த ஒரு கல்லூரியாக கல்முனை ஃபட்டிமா கல்லூரி கார்னல் ஃபட்டிமா தேசிய பாடசாலை அமைந்திருக்கிறது. குறிப்பாக 1900 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை இந்த வருடத்துடன் 125 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த 125 ஆண்டுகளில் பல சாதனைகளை படைத்த இந்த பாடசாலையில் இன்று இந்த வருடம் ஆரம்பத்தில் இருந்து பல நிகழ்ச்சிகள் பல நிகழ்வுகள் நடந்து வருகிறது. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் 19 நிகழ்வுகளுக்கு மேலாக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து இதனை நடத்தியிருக்கின்றார்கள். இதிலே பலர் உழைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பழைய மாணவர்கள் இருக்கின்றார்கள், இதற்கு பண உதவி நிதி உதவி வழங்கியவர்கள் இருக்கின்றார்கள், அதுபோல உடலால் உதவி செய்தவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு பலருடைய ஒரு பங்களிப்போடு எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பெருமதிப்புக்கும் உரிய வணக்கத்துக்குரிய அருள் சகோதரர் எஸ்சி ரெஜினோல்ட் எஃப்எஸ்சி இந்த பாடசாலையினுடைய அதிபர்மணியாக இருக்கின்றவர்கள் அவருடைய அந்த முயற்சியின் காரணமாக இந்த இவ்வளவு நிகழ்வுகளையும் நெறிப்படுத்தி நடத்தியிருக்கின்றார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு சாதனையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அதிபருக்கு நாங்கள் மகுடம் சூட்டினாலும் அது மிகையாகாது என்றே நாங்கள் நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாங்கள் சந்தித்திருக்கின்ற அதிதி கல்முனை கார்மல் ஃபட்டிமா தேசிய பாடசாலையினுடைய அன்புக்கு மதிப்புக்கும் உரிய அதிபர் வணக்கத்துக்குரிய அருட்சகோதரர் எஸ்இ ரெஜினோல்ட் எஃப்எஸ்சி அவர்களை நாங்கள் அன்போடு சந்திக்கின்றோம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது உங்களை நாங்கள் சந்தித்தது பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களது அன்பர்களும் சந்தோஷப்படுவார்கள். குறிப்பாக இந்த 125 ஆண்டுகள் என்பது ஒரு பரந்த ஒரு பரப்பாக இருக்கிறது. குறிப்பாக 125 ஆண்டுகளை கடந்த ஒரு பாடசாலை கல்முனையிலே இருக்கின்ற என்பது எங்களுக்கும் ஒரு பெருமிதமாகவே அமைந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த 125வது ஆண்டை நாங்கள் இவ்வளவு சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த எல்லா மாணவர்களையும் நாங்கள் உள்வாங்க வேண்டும். பழைய மாணவர்கள் என்று யாரையும் விடுபடக்கூடாது என்ற ஒரு முனைப்போடு இருந்து செயற்பட்டவர்களில் நீங்கள் மிகவும் ஒரு உறுதியாக இருந்தீர்கள். இந்த நிகழ்வினை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நன்றி. முதலாவது டிவி நிறுவனத்துக்கு அதன் உரிமையாளர் குறிப்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இவ்வாறாக நீங்கள் எங்களுடைய பாடசாலையை மதித்து எங்களுடைய செயல்களை பாராட்டி இன்றைய தினம் இவ்வாறு நேர்காணல்களை நீங்கள் மேற்கொள்வதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தனிப்பட்ட முறையிலும் நான் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக நாங்கள் இந்த பாடசாலை கடந்த 125 ஆண்டை மிக சிறப்பாக கொண்டுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று 125 ஆண்டுகளாக இறைவன் இந்த பாடசாலைக்கு பொழிந்து வருகிற ஆசிரியர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுறது. இரண்டாவது, இந்த பாடசாலையை உருவாக்கியவர்கள் பலதரப்பட்ட பேர் இந்த பாடசாலை உருவாக்கியிருக்கிறார்கள், கடினமாக உழைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இறந்து போன அல்லது உயிரோடு இருக்கிற எல்லோருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிற நன்றி உணர்வுடன் நன்றி சொல்கிற ஒரு நோக்கமாகவும் இன்னும் ஒரு நோக்கமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் பிள்ளைகளுக்கு இதனுடைய பாரம்பரியம் இதனுடைய தனித்துவம் இவற்றை பற்றி சொல்லியும் பழைய மாணவர்களையும் ஏனைய பெற்றோர் நல விரும்பிகள் எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த கல்லூரியை மேலும் அபிவிருத்தி செய்வது தான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் இந்த கல்லூரி 1900ஆம் ஆண்டு ஒரு சிறிய ஒரு கல்லூரி ஒரு பாடசாலையாக ஆண்களுக்கு மாத்திரமாக தற்போது இருக்கின்ற திடீர் ஆண்டவர் ஆலயத்தில் ஒரு சிறிய பாடசாலை ஆரம்பித்து பிறகு அது அவ்வாறு வளர்ந்து ஆண்களுக்காகவே ஒரு ஆங்கில மொழி மூலம் தமிழ் மொழி மூலமாக எல்லா மாணவர்களையும் கத்தோலிக்க துறவிகளால் இது ஆரோக்கியமைக்கப்பட்டாலும் தொடக்க காலத்திலிருந்து இந்துக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் சொல்லி எல்லாரும் ஒன்றாக கல்வியை ஆரம்பித்து தற்போது இருக்கின்ற இந்த இடம் நாங்கள் அமர்ந்திருக்கின்ற இடத்தை 1976ஆம் ஆண்டு இந்த இடத்துல பாடசாலை ஆரம்பித்த போது தொடர்ந்தும் பெண்களுக்காக 1925ஆம் ஆண்டு பெண்களுக்காக காமல் பாடசாலை என்று ஒன்று ஆரம்பித்து
பிறகு அது அவ்வாறு தனித்தனிவாக இது பட்டிமா கல்லூரியாகவும் அது காமல் கல்லூரியாகவும் ஆண்களுக்கு பெண்களுக்காக வளர்ந்து வருகிற போது தான் 1978ஆம் ஆண்டு ரெண்டையும் ஒன்றாக இணைத்து காமல் ஃபட்டிமா கல்லூரி என்று இந்த இடத்திலே தனி பெயர் பெற்று இவ்வாறு இன்றைய வரை வளர்ந்து 120 ஆண்டை கடந்திருக்கிறது. இதில் குறிப்பாக கத்தோலிக்க துறவிகளுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கிறது. குறிப்பாக 4 பிரதானமான துறவர சபைகள் இதில் இதனுடைய வளர்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று இயேசு சபை துறவர குருக்கள், இன்னும் ஒன்று சூசேப்பர் சபை, வளனார் சபை என்று சொல்வார்கள், சூசேப்பர் சபை துறவர சகோதரர்கள், அதோடு அப்போஸ்தலிக் கார்மலைட் சிஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள், ஏசி சிஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள். 4வது டிலாஸ்தால் துறவர சபை, அந்த சபையைச் சேர்ந்தவர் தான் நானாக இருக்கிறேன். ஆகவே இந்த 4 துறவர சபைகளும் இந்த கல்லூரியை இன மத வேறுபாடின்றி இந்த கல்வியை பணியாற்றி வந்து இன்றைக்கு நாங்கள் 125 ஆண்டை கடந்திருக்கிறோம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு பாடசாலை, அனைத்து மக்களின் இன மதபேதமின்றி அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கிய ஒரு பாடசாலை. இவ்வாறாக இந்த பாடசாலை பாடத்திட்டங்களை அல்லது பாடசாலையிலே நாங்கள் கல்வியினை நடவடிக்கையிலே கொண்டு செல்லும் பொழுது பல சிரமங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனெல்லாம் எவ்வாறு சமாளிக்கின்றீர்கள்? குறிப்பாக நாங்கள் இந்த ஜூபிலியை பற்றி நான் சொல்வதாக இருந்தால், நாங்கள் இந்த கல்லூரி ஆண்டு அல்லது கல்லூரி தினம் என்று சொல்லி இந்த கல்லூரி அக்டோபர் 13 ஃபட்டிமா அன்னையின் விழாவாகிய ஆண்டு கல்லூரி தினமாக கொண்டாடப்படுறது. ஆகவே நான் இந்த பாடசாலையை பொருட்படுத்த போது 2023ஆம் ஆண்டே இங்கு இந்த 125 ஆண்டை ஒட்டி என்ன செய்யலாம் என்று நாங்கள் தீர்மானித்த போது தற்போதுள்ள பாடசாலை அபிவிருத்தி சங்கம், தற்போதுள்ள பழைய மாணவர் சங்கம், அதோடு பாடசாலையின் முகாமைத்துவ குழு SMTன்னு சொல்வார்கள், இந்த 3 பேரையும் அழைத்து நாங்கள் எவ்வாறு இந்த 125ஆவது ஆண்டை கொண்டாடுவதா அல்லது எவ்வாறு கொண்டாடுவது, ஒரு நாள்லையா, ஒரு கிழமையிலையா, அல்லது ஒரு மாதமா, அல்லது ஒரு வருடமாண்டு நாங்கள் கலந்து ஆலோசித்து அதிலே நாங்கள் நிர்வாக உறுப்பினரை தெரிந்தோம். அந்த வகையில் இந்த ஜூபிலி ஆண்டுக்காக ஒரு குழு தயாரிக்கப்பட்டு ஜூபிலி குழு என்று சொல்லி நாங்கள் உருவாக்கி அதுக்கு எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க நிறைவேற்றுக்குழு உறுப்பினராக இருக்கின்ற திருவாளர் ஸ்ரீரங்கன் என்பவர் இதனுடைய செயலாளராகவும், பொருளாளராக STC செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மலகுமார் அவர்களும், ஆலோசகராக பொறியியலாளர் ஹென்றி அமல்ராஜ் என்பவரும், இவரை வைத்து நாங்கள் 43 பேர் உள்ளடங்களாக இந்த குழுவை அமைத்தோம். இதில் 6 உபக்குழுக்களை அமைத்தோம். அந்த உபக்குழுக்களுக்கும் ஒரு தலைவராக வைத்து இன்னும் பலரை இணைத்து பிரதான குழுவில் 43 பேர், அவரோடு இணைந்து ஏனைய குழுக்களோடு சேர்ந்து மொத்தமாக 123 பேரை கொண்டு ஒரு திட்டங்களை தீட்டி இதில் நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஆட்களை ஒதுக்கி நாங்கள் செய்து வந்தோம். இல்லைங்கள் சவாலாக இருந்த விடயங்கள் முக்கியமாக 2 விடயத்தை நாங்கள் சமாந்தரமாக கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. முக்கியமாக கரிக்குலம், பாடவிதானம், நாளாந்தம் பாடசாலை நடக்கிற கற்றல் கற்பித்தலை நாங்கள் தந்து அடங்கி கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதே வழியில் பொது பரீட்சைகள், இந்த சாதாரணமாக இந்த பாடசாலை இந்த பிரதேசங்களிலே நல்ல பெறுபொருளை கடந்த காலங்களில் இருந்த அதிபர் ஆசிரியருடைய பங்களிப்பு மூலமாக உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கிறது. ஆக இந்த ஜூபிலி ஆண்டில் நடைபெற ப்ரோக்ராம் ஒரு பக்கம் நடக்கிறதுக்கு நாங்கள் முனைப்பாக இருக்கின்ற போது இந்த பெறுபவர்கள், குறிப்பாக ஸ்காலர்ஷிப், OL, AL போன்ற பெறுபவர்களின் வீழ்ச்சி அடையாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வதும் ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு அது மிகவும் எங்களுடைய ஆசிரியர்கள், என்னுடைய நிர்வாக பங்காளிகள், அதோடு ஜூபிலி கமிட்டி, அதையும் குறிப்பாக ஜூபிலி கமிட்டியுடைய செயலாளர் ஸ்ரீரங்கன் உட்பட ஏனையவர்கள் மிகவும் உறுதுணையாக எங்களுக்கு இருந்தார்கள். இந்த 2 விடயத்தையும் நாங்கள் சமாந்தரமாக கொண்டு போகிறோம். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த வருடம் எங்களுடைய பொறுப்பர்கள் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், OLஆக இருக்கலாம், ALஆக இருக்கலாம், வளமைக்கு மாறாக அதிகமாக இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள் இந்த ஜூபிலி ஆண்டினுடைய நிகழ்வுகள் எதுவுமே எங்களுடைய சாதாரண கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு ஒரு இடையூறாக இருக்கல.
கூடுதலாக நாங்கள் ஆசிரியர்கள் எடுத்த ஒரு தீர்மானம் அவர்கள் பெருந்தன்மையாக நாங்கள் எடுக்கிற இந்த ப்ரோக்ராம் எதையுமே பாடசாலை நேரத்தில் வைப்பதில்லை. கூடுதலாக சனி ஞாயிறு அல்லது மாலை நேரங்களில் விடுமுறை நாட்கள்னு சொல்லி ஆகவே நாங்கள் இந்த கற்றல் கற்பித்தலுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் எங்களுடைய ஜூபிலி கமிட்டியினுடைய அயராத உழைப்பினால் பல பழைய மாணவர்களுடைய உழைப்பினால் பல நல்ல உள்ளங்களுடைய நிதி பங்களிப்பின் ஊடாக எங்களுடைய ஆசிரியருடைய முழுமூச்சான ஒரு செயற்பாடால் பெற்றோருடைய ஒத்துழைப்பு இவ்வாறு மீடியா உங்களை போன்ற ஆட்கள ஒத்துழைப்பு எல்லாத்துக்கும் மேலாக எங்களுடைய அன்புக்குரிய வலய கல்விப்பணிப்பாளர் சகோதரர் நஜீம் அவர்கள் உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவம் கொண்டவர். எங்களுடைய பாடசாலைக்கு அதிலும் குறிப்பாக எனக்கு மிகவும் கண்ணியம் தந்தவர். எங்களுடைய அனைத்து ப்ரோக்ராமுக்கும் அனுமதிகளை தந்து எந்த நேரமும் உற்சாகப்படுத்தி நாங்கள் என்ன சவால்கள் எடுத்துக்கொண்டாலும் அவரும் கூட இருந்து எங்களுக்கு நிறைய உதவி செய்தார். அதனால் எங்களுக்கு இந்த இலகுவாக எங்களுடைய பொறுப்பர்களை கொண்டு போகக்கூடிய அதே வேளையில் இந்த நிகழ்வுகளையும் நாங்கள் தரமாக நடத்துறதுக்கு முடிந்தது. அதுக்கு காரணம் பலருடைய ஒத்துழைப்பு, ஊக்கம், பாசிட்டிவான சிந்தனைகள். அதோட சவால்கள் இல்லாமல் இல்லை, நிறைய சவால்கள், சொல்லக்கூடிய சவால்கள் இருக்கிறது, சொல்ல முடியாத சவால்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னொரு அழகு இந்த பாடசாலை என்று சொன்னால் இது ஒரு எல்லா சமயத்தோடும் சேர்ந்து படிக்கிற ஒரு பாடசாலை. இங்கே நாங்கள் மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மதத்தை கடந்து அவரவர் மதத்தை அவர்கள் பின்பற்ற அதே விட அந்த மதத்தை கடந்து மனித நேயத்தில், ஒரே இறைவனில், ஒரு ஆன்மீகத்தில் ஒன்று சேர்கின்ற ஒரு பிள்ளைகளுக்கான உருவாக்கத்தை தான் நாங்கள் கொடுக்குறோம். இந்த கல்லூரியை நாங்கள் வெறுமனே படிக்கிற ஒரு பாடசாலையாக அல்லது ஒரு கல்வி கற்கிற ஒரு கூடமாக பார்க்கல. இது ஒரு ஆலயமாக, ஒரு உருவாக்கு இடமாக, ஒரு நல்ல பிள்ளைகளை உருவாக்குற ஒரு இடமாக நாங்கள் பார்க்குற போது ஆண்டவருடைய ஆசிரியர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிறைவாக இருக்கிறது. எல்லா சமயங்களுடைய ஆதரவு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஒரு வருடம் ஒரு கடினமாக இருந்தாலும் எல்லாமே இலகுவாக நடந்து முடிந்தது. ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டவருக்கு நன்றி. அதோடு முக்கியமாக எங்களுடைய ஜூபிலி குழுவுக்கு நன்றி. ஜூபிலி குழுவினுடைய செயலாளருக்கு பிரதானமாக நாங்கள் சொல்லணும். அதோடு உபக்குழுக்களுடைய தலைவர்கள், அதே முக்கியமாக நாங்கள் எங்களுடைய மெகசின் 125 ஆண்டை ஒட்டி ஒரு மெகசின் வெளியிட்டிருந்தோம். அதோட கொமமரேட்டிவ் ஞாபகார்த்த முத்திரையும் வெளியிட்டிருந்தோம். அந்த ரெண்டு மிக முக்கியமான பொறுப்பை எங்களுடைய மெகசின் கமிட்டின்ற ஒன்று இருக்கிறது. அதனுடைய தலைவராக திருமதி கோகுலவாணின்னு சொல்லி, அவர் ப்ரொஃபஷனலில் அவர் ஒரு லோயர், அவரும் ஒரு பிரதானமான எடிட்டர்ஸ் 2 பேர் இருக்கிறார்கள். ஒரு முன்னே நாள் ஓய்வு பெற்ற ஜட்டி சுயராஜன் சொல்லியும், தற்போது சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியுடைய ரெஜிஸ்ட்ராராக இருக்கிறார் சிவகுமார்னு சொல்லி, அவரோடு சேர்ந்து பல ஜூபிலி மெகசின் கமிட்டியில் உள்ள ஆட்களோட ஒத்துழைப்புடன் இந்த இன்னும் எங்களுடைய ஜூபிலி கமிட்டியில் உள்ள ஏனைய உபக்குழுக்களின் தலைவர்கள், உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புடன், எங்களுடைய பிரதிநிதிபர், உதவி அதிபர்கள், ஆசிரியர்கள் ஒத்துழைப்புடன் எங்களுடைய இந்த பயணம், ஒரு வருட பயணம் நிறைவாக நீங்கள் அறிந்தது போல இந்த மாதம் 13ஆம் தேதி காலையில் எங்களுடைய வெளிவிவகார பிரதி அமைச்சர் ஹேமச்சந்திரனுடைய தலைமையில் நிறைவாக முடிந்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் இப்போ ஞாபகமூட்டியதில் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட வேண்டும். அன்றைய தினத்திலே கௌரவ பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த பாடசாலையை பற்றி சொல்லும் பொழுது, இப்படியான ஒரு பாடசாலை நான் இலங்கையில் காணவில்லை. குறிப்பாக 2 இடங்களில் இருக்கிறது. குறிப்பாக ஆண்கள் பகுதி வரையாகவும் பெண்கள் பகுதி வரை அமைத்து இந்த பாடசாலை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வடிவமைத்திருக்கிறது என்பது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி அவருடைய அந்த உரையிலே அவர் பிரதானமாக குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே அது எங்களுக்கும் ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்திருது. ஆனால் இந்த 125 ஆண்டுகளை கொண்டாடும் போது நாங்கள் பல நெகிழ்ச்சியான சம்பவங்களை கண்டு, அந்த
அதாவது இந்த விடயத்திலே பல சவால்கள் இருந்தாலும் நிகழ்ச்சியான சம்பவங்கள் பல நடந்தேறியதை நாங்கள் எங்களது முகநூல் பக்கமாக ஏனைய விடயங்களூடாக நாங்கள் பார்த்திருந்தோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியான சம்பவங்களை பொறுத்தவரை பழைய மாணவர்கள் ஒன்று கூடல், இந்த பழைய மாணவர் ஒன்று கூடல் என்பது ஒரு உணர்ச்சி பூர்வமாக அது இருந்ததை நாங்களால் உணர முடிந்தது. இந்த நிகழ்வினை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையில் நாங்கள் எங்களுடைய ஜூபிலி கமிட்டி அதனுடைய செயலாளர் உட்பட அனைவரும் நாங்கள் யோசித்து இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை கொடுக்கலாம், முக்கிய நோக்கம் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும். கிட்டத்தட்ட இப்பொழுது 4000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இங்கே படிக்கிறார்கள். நிச்சயமாக கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர் என்று சொல்லி எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே குடும்ப சகோதரிகளாக இந்த இடத்துல கற்பிக்கிறார். அதே மாதிரி ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகள் ஒரே ஆற்றல் திறமைகள் உள்ள பிள்ளைகள் அல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை ஆற்றல் இருக்கு. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பம் வழங்கணும் அவர்களுடையது. அவ்வாறு பரந்து விரிந்து இருக்கிற பழைய மாணவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் அவர்களையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அவ்வாறு இங்கே கற்பித்து இந்த பாடசாலை இவ்வாறு ஒரு உயர்ந்த நிலைக்கு உருவாக்கிய ஆசிரியர்கள், அதிபர்களை நாங்கள் கௌரவிக்கணும், அந்தந்த துறவர சபைகளை கௌரவிக்கணும் என்று சொல்லி நாங்கள் திட்டங்களை போட்டு பொறுப்புகளை வகுத்து கொடுத்து நாங்கள் இதனை நடைமுறைப்படுத்துவதில் வெற்றி கண்டோம். அதில் மிக மகிழ்ச்சியான நீங்கள் சொன்ன போல எங்களுடைய வோக் காமேலியன் வோக் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது பெச்சாக பழைய மாணவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கான மாணவர்கள் என்னோட பகிர்ந்து கொண்டார்கள். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தியதன் காரணமாக அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒருவரை சந்தித்து வெளிநாடுகளிலிருந்து வந்து அவர்கள் பெச்சாக தங்களுடைய உறவை கனகாலத்துக்கு பிறகு கூட சந்திச்சிருக்கிறார்கள். அந்த போக்கின் மூலமாக அவர்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டது. அந்த போக்கு தான் அவர்களை கூடுதலாக ஒன்றிணைத்து நாங்கள் சொல்லலாம். அதோட பாடசாலைக்கும் பல பேட்சஸ், நான் சரியான தகவல் என்னிடம் இல்லை, அந்த பேட்சஸ் கூட பல பெருமதியான பணிகளை எங்கள் பாடசாலைக்கு ஆற்றி வருகிறது. உதாரணமாக அந்த முன்முகப்பு நீங்கள் பார்ப்பீங்கன்னா கேர்ள்ஸ் செக்ஷனில் ஒரு முகப்பழகாக கட்டி கொண்டிருக்கிற ஒரு பேட்ச் பெரிய நிதி உதவியுடன் அவ்வாறு பல திட்டங்களை பலர் செய்து வருகிறார்கள். குறிப்பாக நாங்கள் அவருடைய கெதரிங்கை நாங்கள் உண்மையில் ஒரு நாள் தான் நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம். பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் 2 நாள் வைத்து முதல் நாள் விளையாட்டுகளையும் அடுத்த நாள் நிகழ்வும் வச்சு அது உண்மையில் பழைய மாணவர்களுடைய ஒரு ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் அதோட பாடசாலையோட ஒரு நெருங்கிய உறவையும் ஏற்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமானது. பலர் சொன்னார்கள் நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒன்று கூடியிருக்கிறோம்னு சொல்லி. ஸோ அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததில் எனக்கும் ஒரு மகிழ்ச்சி. குறிப்பாக நான் இந்த வேளையில் நன்றி சொல்கிறேன் எங்களுடைய ஜூபிலி கமிட்டி அவர்களுக்கும் என்னுடைய ஸ்டாஃப் இவர் தான் பிரதானமான ஆக்கள். அதிலே முக்கியமாக இந்த ஒரு கேப்டன் சொல்லுவாங்க, ஒரு அதிவேண்ட முறையில் நான் இருக்கிறேன். இருந்தாலும் அந்த ஜூபிலி ஆண்டில் ஒருவருடைய பெயரை நான் சொல்லி அவர்தான் எல்லாரையும் முனைத்து பாடசாலையை, பழைய மாணவர்களை, பெற்றோரை, நலன் விரும்பிகளை, மீடியா எல்லாரையும் முனைச்சி நான் ஆசைப்பட்டதை உருவம் கொடுத்து அதை இந்த நிலைக்கு எல்லாரும் பாராட்டுகின்றால் அது முக்கியமாக அந்த பாராட்டு எல்லாரையும் சென்றடைய எங்களுடைய கமிட்டியில் எல்லாரையும் சென்றடைந்தாலும் முக்கியமாக நான் நன்றி சொல்கிறது எங்களுடைய செயலாளர் திருவாளர் ஸ்ரீரங்கன். அவர் உண்மையில் ஒரு அர்ப்பணத்துடன் தனது குடும்பத்தை பாராது, தனது நேர காலங்களை பாராது அவர் ஒரு பலமாக இருந்து இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார். இந்த வழியில் அவருக்கு மாத்திரமல்ல அனைத்து உதவி செய்த எல்லாருக்கும், முக்கியமாக மீடியாக்கள், இப்போ உங்களை போன்ற ஆக்கள் நீங்கள் தூரத்தில் இருந்தும் எங்களை நோக்கி வந்து எங்களை பாராட்டி அந்த உற்சாகம் எங்களை உண்மையில் தொடர்ந்து பணியாற்ற எல்லாத்தையும் கடந்து எல்லாரையும் உள்வாங்கி இந்த பிரதேசத்தை முன்னேற்றம் பண்ணுற ஒரு உணர்வை எங்களுக்கு தருகிறது. ஸோ இறைவனுக்கு நன்றி, உங்களை போல நல்ல ஆக்களுக்கு நன்றி. எங்களுக்கு உதவி செய்தது நிறைய பேர் எங்களுக்கு தெரியாது யார் யார் உதவி செய்தாங்கன்னு சொல்லி, பலர் நிதி உதவி செய்திருக்கிறார்கள், எனக்கு தெரியாது. கூடுதலாக எங்களுடைய செயலாளர்களுடைய தலைமையில் எங்களுடைய ஒரு சில பிரதிபர்கள் இவர்கள் குழுவாக சென்று சிலரை நாடிய போது யாரும் மறுப்பு தெரியாமல் பெரிய அளவில் நிதிகளை செய்து எல்லோரும் பயன்படக்கூடிய வேண்டும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த நிகழ்வுகள் இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவை மீண்டும் நான் இந்த பாடசாலை உருவாக்கிய துறவர சபைகள், எங்களுக்கு முன்னால் இருந்து உழைத்த அதிபர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள்,
தற்போது இருக்கின்ற எங்களுடைய ஸ்டாஃப், பிள்ளைகளுடைய பெற்றோர், பழைய மாணவர்கள், நல விரும்பிகள், குறிப்பாக எங்களை வழி நடத்துகிற எங்களுடைய வலய கல்வி திணைக்களம், அதிலேயும் குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய வலய கல்வி பணிப்பாளர் சகலருக்கும் நான் இந்த வழியில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய அந்த பேச்சிலே உள்ளடக்கப்படுகின்ற அந்த விடயங்களை பார்க்கும் பொழுது மிகவும் எங்களுக்கும் பூரிப்பாக இருக்கிறது. எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பாடசாலையிலே நடைபெறுகின்ற இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பயணித்திருக்கின்றார்கள். எந்த விதமான சளைப்புமின்றி களைப்புமின்றி பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த பழைய மாணவர்கள் என்பது ஒரு தடவை அவர்கள் ஒன்று கூடவில்லை, பல தடவைகள் ஒன்று கூடியிருக்கின்றனர். ஆனால் அந்த பல தடவை ஒன்று கூடல் என்பது அவர்களுக்கு அது சிரமமாக தெரியவில்லை, மிகவும் சந்தோஷமாக பூரிப்பாக விலகி இருக்கிறது. உண்மையிலே அது ஒரு பிரதான இடத்தினை அந்த இடத்திலே வகிக்கிறது. அது மாத்திரமல்ல, மாபெரும் ஒரு கண்காட்சி ஒன்று இடம்பெற்றது பாடசாலையிலே. அது ஒரு பேசு பொருளாக இந்த கல்முனை பிரதேசத்தில் மாத்திரமல்ல, இலங்கை முழுவதும் ஒரு பேசு பொருளாக அந்த கண்காட்சி அமைந்தது. அவ்வளவு நேர்த்தியாக அது வடிவமைக்கப்பட்டு செய்யப்பட்டிருந்தது. அதிலேயும் நான் நினைக்கின்றேன் அனைவருடைய அந்த பங்களிப்பும் அதிலே நான் நினைக்கின்றேன் பாடசாலை பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், அதுபோல ஆசிரியர்களுடைய அந்த பின்னணிகள் எல்லாம் அதிலே பொதிர்ந்திருந்ததை நாங்கள் உணரக்கூடியதாகவும் நாங்கள் இருந்தது. இவ்வாறு பல உணர்ச்சி பூர்வமான விடயங்களை தாங்கி கல்முனை கார்மல் ஃபத்திமா தேசிய பாடசாலை என்பது பல விஷயங்களை கொண்டு இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடி கடந்த 13ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 திகதி அன்று பாடசாலை நாளன் அன்று அதனை நிறைவடைந்திருக்கு. அந்த தினத்திலே இன்னொரு விடத்திலே ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. மதகுருமார்களையும் இந்த பாடசாலை உருவாக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த வருகை தந்த ஷேக் முர்ஷித் முஃப்தி சாதின் அஜ்மே கல்முனை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கிளையினுடைய தலைவராக இருக்கின்றார். அதை எங்களுடைய அதிபர் அவர்கள் அதனை மிகவும் அழுத்தமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். மேலே அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு பாடசாலை, அனைத்து பிரிவினரையும் மதித்து மனிதநேயம் என்ற ஒரு விடயத்தை உள்ளடக்கி கொண்டு செல்கின்ற பாடசாலை இந்த கல்முனை பிரதேசத்துக்கு ஒரு மகுடமாக இந்த ஆண்டு அமைந்திருந்தது என்பதை நானும் அந்த சந்தோஷமாக குறிப்பிட முடிகின்றது. என்னன்னு சொன்னால், இந்த கல்முனை மாநகரம் ஒரு 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 விழாக்கோளம் போன்றதாகவே அது அமைந்திருந்தது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. நிகழ்ச்சியிலே இறுதியாக நீங்கள் இந்த பாடசாலை கற்கின்ற மாணவர்கள், பெற்றோர்கள், இனி வர இருக்கின்றவர்கள், இந்த ஆசிரிய குழாம்களுக்கு நீங்கள் என்ன விடயத்தை கூற விரும்புகிறேன்? நன்றி. முதற்கண் நான் நன்றி சொல்லணும் எல்லாம் இல்லை இறைவனுக்கு. நான் சொந்த இடம் மன்னர். எனது சேவையின் இறுதி காலங்களில் நான் இருக்கிறேன். நான் 2023ஆம் ஆண்டு 23 ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த பாடசாலை பொறுப்படுத்தி ஒரு குறுகிய காலம். அவ்வாறு வருகின்ற ஆனி மாதம் நான் ஓய்வு பெற இருக்கிறேன். குறிப்பாக எங்களோட சபை டிலாசால் துறவர சபை, கல்விக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சபை இங்கே அழைக்க போது எனது நண்பரும் அருட்சவருமாகிய சந்தியோக அவர்கள் முதல் இங்கே வந்து இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினவர். தொடர்ந்து துறவர சபையில் இருந்து அவரை தொடர்ந்து நான் இந்த பணியை பொறுப்பேற்றேன். அது எனக்கு வரும்போது சாதாரணமாக இந்த பள்ளிக்கூடம் ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த ஒரு பள்ளிக்கூடம், ஒரு வளர்ச்சியடையாத கிராமத்து பள்ளிக்கூடம் உண்டு. அதில் நாங்கள் ஒரு சின்ன வேலை செய்தாலும் அது பெரிதாக இருக்கும். இது ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த பாடசாலை என்பதனால இதை அதிலிருந்து மேலே கொண்டு வரும் என்பது ஒரு கடினமான பணி. இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசிர் இங்கே இருக்கிற என்னுடைய நல்ல ஒரு நான் நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. எனக்கு இறைவன் தந்த ஒரு நல்ல கொடை, நல்ல பிரதிநிதிப்பவர்கள், உதவி அதிபர்கள், பகுதித் தலைவர்கள், ஆசிரியர்கள், அதோடு பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், மற்ற பழைய மாணவர் சங்கங்கள், எஸ்டிசி, கல்வி திணைக்களம், நான் கூறியது போல் எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர், அதுலேயும் குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் பாரியாவில் ப்ரோக்ராம் போட்ட போது எனக்கு அமைந்த நல்ல ஆளணியினர், குறிப்பாக அந்த ஜூபிலி கமிட்டியினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்கள், அதை ஏற்கனவே நான் குறிப்பிட்ட போல ஆண்டவர் எனக்கு உதவியாக தந்த அந்த செயலாளர், அதை விட ஒவ்வொரு உபக்குழுக்களின் தலைவர்கள், நான் பேரை தனிப்பட முறையில் குறிப்பிடவில்லை, சில பேரை நான் விட்டுருவேன் என்றதுக்காக, பிள்ளையா சொல்லிடுவேன்றதுக்காக சகலருக்கும் நான் இந்த வழியில் நன்றி சொல்கிறேன். அதுபோல் என்னுடைய ஆசிரியருக்கு நான் முதற்க நன்றி சொல்கிறேன். ஏற்கனவே கூறிய போல் இங்கே நான் பார்த்த கல்முனையை பார்த்த மட்டும் அவர்கள் கூடுதலாக
இந்த பலருக்கு ஒரு சந்தேகம் அல்லது ஐயப்பாடு இருக்கிறது, புரிந்துணர்வு கொஞ்சம் தவறுதலாக இருக்குது. எப்படின்னு சொன்னால் கல்விக்கும் படிப்புக்கும் ஸ்டடீஸுக்கும் இடையில் குழப்பம் இருக்கிறது. கல்வி என்றால் என்ன, ஸ்டடீஸ் என்றால் என்ன? சில பேருடைய சிந்தனை முழுக்க படிப்பும் கல்வியும் ஒன்று. படிப்புன்னு சொன்னால் ஆக ஸ்காலர்ஷிப்லையும் ஓஎலும் ஏஎல்லையும் பெறுற பெறுபவர்கள், அதோடு பெறுபவர்கள் வந்தபோது உடனே ஒரு கம்பேர் பண்ணுறது. போன வருஷத்தை விட எத்தனை பேர் இந்த முறை அதிகமாக பாஸ் பண்ணார்கள், அல்லது அந்த பள்ளிக்கூடத்தை விட இந்த பள்ளிக்கூடம் இது. ஸோ எந்த நேரமும் பிள்ளைகள் கூடுதலாக விளையாட்டு ஏனைய செயற்பாடுகளில் கூடுதலாக பங்கு பெற்றதை விட கூடுதலாக முழு அவருடைய கவனமும் இந்த சாதாரணமான பாடங்களில் போன முறையை விட இந்த முறை எத்தனை கூட இருக்குது. அது அவருக்கு ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு இது. அப்போ எனக்கு அது கடினமாக இருந்தது. என்னுடைய பார்வை கல்வி என்பது ஒரு பரந்த லைஃப் லாங் ஒரு விரிச்சம். அது அதில் எல்லாரும் ஒரு மாணவன் கல்வி என்று சொல்லும்போது அவன் கற்று உணர்ந்து தன்னை பற்றி, தன்னை படைத்த இறைவனை பற்றி, இந்த இயற்கையை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி அறிந்து தன்னுடைய ஆளுமை, தன்னுடைய விழுமியங்கள், பண்புகள் இவற்றையெல்லாம் வளர்த்து உருவாக்கம் பெற்று சமூகத்துக்கு நல்ல பிரஜா செல்கிற ஒன்று தான் கல்வி என்று. அவருடைய நடத்தையில் ஏற்படுற மாற்றம்தான் கல்வின்னு சொல்கிறது எனக்கு ஒரு பெரிய படம். ஆனால் இங்கே பார்க்கும்போது பலர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருக்கின்ற வெறுமனே அந்த ஏட்டுக்கல்விக்கு. அந்த ஏட்டுக்கல்வி என்ற போது எனக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அது எனக்கு ஒரு பயமாகவும் இருந்தது. இந்த ஆண்டில் இவ்வாறு பாரிய நிகழ்வுகளை நாங்கள் போட்டுக்கிறோம். இது இப்படி இருக்கும்போது இந்த தவறுதலாக அல்லது ஏதோ ஒரு காரணமாக பெறுபவர்கள் குறைந்தால் பல விமர்சனங்கள் வரும் என்று எனக்கு தெரியும். ஆனால் உண்மையில் ஆண்டவருடைய ஆசிரியரும் இவ்வளவு ப்ரோக்ராம் மத்தியிலும் எங்களுடைய பெறுபவர்கள் கடந்த காலத்தை விட மிக சிறப்பாக அமைந்திருக்கிற காரணம் எங்களுடைய ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு, பெற்றோர் எங்கள் மீது கொண்ட நம்பிக்கை. முக்கியமாக பல நிகழ்ச்சிகள், எத்தனையோ ஒத்திகைகள், ஒவ்வொரு நிகழ்வும் ஒத்திகை பார்க்க, முக்கியமாக ஸ்போர்ட்ஸ். நாங்கள் 1000 பேர் மாணவர்களை கொண்ட ஒரு ட்ரில் டிஸ்பிளே செய்தோம். கிட்டத்தட்ட அதுக்கு 2 கிழமையாக நாங்கள் மழை வெயிலிருந்து பயிற்சி கொடுத்தோம். பெற்றோர் அனுப்பினார்கள். அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரும் நிறைய ஒத்துழைப்பு செய்தார்கள். ஆனால் பாடசாலையில் தொடர்படாத சிலர், மேபி அவர்கள் என்ன காரணம் என்ன தெரியலை, சில விமர்சனங்களை வைத்தார்கள். ஆனால் பெற்றோரும் பிள்ளைகளும் சம்பந்தப்பட்ட திணைக்களம் இவர்கள் மிக உறுதுணையாக அதை நம்பினார்கள். இந்த கல்வி என்பது இப்படி அகன்றது, இது பன்முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆளுமை கொண்ட இந்த விடயத்தினூடாக செயற்பாடினூடாகத்தான் ஒரு நல்ல பிரஜையை நாட்டுக்கு உருவாக்கலாம் என்ற அந்த விடயத்தை அவர் கருத்தில் கொண்டார்கள். அது அந்த வகையில் உண்மையில் எல்லாருடைய உதவியுடன் இது தொடர்ந்து நல்ல வெற்றியாக போனது. தொடர்ந்து நான் கூறிக்கொள்ள விரும்புகிறது, எங்களுடைய பிள்ளைகளுடைய பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன மத பேதமின்றி, முக்கியமாக சமய வேறுபாடின்றி, ஏற்றத்தாழ்வு எதுவுமின்றி நாம் எல்லாரும் ஒரே இறைவனின் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இந்த பெரிய பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும். அதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க வேண்டும். இறைவன் எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று குறிப்பாக இந்த நேரத்தை எங்களோட இந்த பேட்டியை நேர்காணலை ஒழுங்குபடுத்தி எங்களுடைய செய்திகளை மற்றோடு பகிர்ந்து கொள்ள உதவிய உங்களுக்கும் நன்றி கூறி கூறி விடைபெறுகிறேன். நிச்சயமாக உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. உங்களை இந்த நேரத்திலே நாங்கள் இந்த சபையினூடாக அழைத்து இந்த 125வது ஜூபிலி ஆண்டினுடைய அந்த விடயங்களை கூறி யாருக்கெல்லாம் இந்த விடயம் சென்றடைய வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் சென்றடைந்து நான் நினைக்கின்றோம். இன்னும் ஒரு விடயத்தை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். அதை நான் இந்த இடத்திலே சொல்லி முடித்து விடுகின்றேன். காலையிலே பாடசாலைக்கு மாணவர்கள் வரும் பொழுதோ அந்த மாணவர்களை அந்த வரவேற்கின்ற அந்த விதம் என்பது உண்மையிலேயே மனசுக்கு ஒரு பூரிப்பான ஒரு விடயம். ஒரு அதிபர் நின்று அந்த மாணவர்களை உள்ளுக்கு வரும் பொழுது அந்த அழைப்பது என்பது மிகவும் சந்தோஷமான விஷயமாக இருக்கிற. அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அந்த பாடசாலைக்குள்ளே வரும் பொழுது அந்த மாணவ செல்வங்களுடைய அந்த உற்சாகம்
அந்த என்பதை நாங்கள் எண்ணில் அடங்க முடியாது, அந்த உணர்வு என்பதை எண்ணில் அடங்க முடியாத ஒரு தருணமாக இருக்கிறது. நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு என்றும் துணையாக இருப்பான், இறைவனுடைய ஆசீர்வாதம் என்றும் இருக்கும் என்ற அந்த விடயத்தினை நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நாங்களும் இந்த செவியினை முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்விலே சந்திக்கலாம். இந்த தினத்திலே கல்முனை கார்மல் ஃபட்டிமா தேசிய பாடசாலையினுடைய அன்புக்கு மதிப்புக்கும் உரிய அதிபர், வணக்கத்துக்குரிய அருள் சகோதரர் ஏசி ரெஜினோல்ட் எஃப்எஸ்சி அவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். அவர்கள் பல விடயங்களை கூறியிருந்தார்கள். பாடசாலையில் நடந்த அந்த ஜூபிலி ஆண்டுக்குரிய விடயங்களை கூறியிருந்தார். உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் நல்ல கொமெண்ட்ஸ்களை அளித்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பாடசாலையில் இருந்து ஓய்வு பெற்றாலும் இந்த பாடசாலையோடு இன்னும் தொடர்பாக இருக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை கூறிக்கொள்கின்றோம். அதுபோல உங்களது ஆயுளை இறைவன் நீடித்து தர வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு உறுதுணையாக இருந்த எங்களது தொலைக்காட்சியுடைய பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் ஏஆர் சஃபா முகமது நஜாஹி முகத்தமிழ் காதிரி ஆலிம் அவர்களுக்கும், அதுபோல பின்னாலிருந்து தொழில்நுட்பம் வழங்கிய சகோதரர் தாரிக் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும், உங்களுடைய ஆயுளை இறைவன் நீடித்து தர வேண்டும் என்ற அந்த வாழ்த்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. நன்றி. 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 அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.